தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய விடுதலையை அறிவிக்கும் நற்செய்தி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ரோமர் 10:15. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் விடுவிக்கப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மனுக்குலத்தார் ரட்சிப்படைவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. விடுதலையின் நற்செய்தி மிகப்பெரிய ஆசீர்வாதமான செய்தியாகும். யூதர்கள் தங்களுடைய விடுதலையை சந்தோஷத்தோடு வரவேற்க வேண்டும். விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களை யூதர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட உடனே அவர்களில் சிலர் எருசலேமுக்கு தாமதமில்லாமல் போனார்கள். வேறு சிலர் தாங்கள் விடுதலை பெற்ற நற்செய்தியை எருசலேமில் உள்ளவர்களுக்கு அறிவிப்பதற்காக தங்களுடைய தூதர்களை அனுப்பினார்கள். எருசலேமில் இருக்கிறவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகாமல் அங்கேயே தங்கிவிட்டவர்கள். தங்கள் உற்றார் உறவினர்களையும் சுற்றத்தாரையும் இழந்து அவர்கள் எருசலேமில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய யூத தேசத்திற்கு ஏன் அழிவு வந்தது என்பதையும் யூதர்கள் ஏன் சிறைப்பட்டு போனார்கள் என்பதையும் கர்த்தருடைய ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் தங்களையும் தங்கள் தேசத்தையும் ராஜரீகம் பண்ணுகிறாரா இல்லையா என்னும் சந்தேகம் அவருடைய மனதிற்குள் உண்டாயிற்று. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்னும் நற்செய்தி எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. சீயோனின் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்னும் செய்தியை அறிவிப்பது சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை அறிவிக்கிறது. அவர்களுக்கு சாத்தான் மீது ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சத்துருக்களை ஜெயிப்பார்கள். அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதே கிறிஸ்துவின் சுவிசேஷமாகும். இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சுவிசேஷத்தை முதலாவதாக அறிவிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பரிசுத்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். லூக்கா 4:18-19. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரெயர் 2:3-4. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற
சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்னும் வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டது. கல்வாரி மலையின் மேல் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் அழகாய் இருக்கின்றன. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுடைய விடுதலை எருசலேமில் உள்ளவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. விடுதலையின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு பாபிலோன் தேசத்தில் இருந்து விடுதலை பெற்ற யூதர்கள் சிலர் மலைகளை சுற்றி எருசலேமுக்கு வந்து சேருகிறார்கள். அவர்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்த வருகிறார்கள். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்ல வருகிறார்கள். நற்செய்தியை சொல்லுகிற சுவிசேஷகர்கள் மலைகளின் மேல் ஏறி சுற்றி நடந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். இவர்களுடைய பாதங்கள் அழகாய் இருக்கிறது என்றும் வேத பண்டிதர்கள் இந்த வசனத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். சுவிசேஷகனுடைய நற்செய்தியை கேட்டு சீயோனில் உள்ள ஜாமக்காரரும் சந்தோஷப்பட்டு களிகூறுகிறார்கள். எருசலேமின் அலங்கங்கள் மீது கர்த்தர் ஜாமக்காரரை வைத்திருக்கிறார். இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரகடனம் பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் எப்போதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் எருசலேமை இந்த பூமியில் தமக்கு புகழ்ச்சியாகவும் துதியாகவும் பிரஸ்தாபம் பண்ணும் வரையிலும் ஜாமக்காரர்கள் எருசலேமில் கர்த்தரை துதிக்க வேண்டும். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. ஏசாயா 62:6. எருசலேமின் அலங்கத்தின் மேலுள்ள ஜாமக்காரர்கள் கர்த்தரிடத்தில் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தரிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நினை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆபக்கூக் 2:1. சுவிசேஷகர்கள் யூதர்களுடைய விடுதலையை எருசலேமுக்கு சொல்ல வருகிறார்கள். உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்னும் சுவிசேஷ செய்தியை அவர்கள் எருசலேமில் சொல்லும்போது எருசலேமின் அலங்கத்தின் மேல் இருக்கிற ஜாமக்காரர்களுக்கு அந்த நற்செய்தி முதலாவதாக அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிக்கிறார்கள். எருசலேமில் தங்கியிருக்கிற மற்ற ஜனங்களும் இந்த நற்செய்தியை கேட்டு கர்த்தரை துதிக்க வருமாறு ஜாமக்காரர்கள் அவர்களை அழைக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு முன்னறிவித்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பண்ணிய உடன்படிக்கை இப்போது பிரத்யட்சமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது எருசலேமின் அலங்கத்தின் மேல் இருக்கிற ஜாமக்காரர்கள் அதை கண்ணார காண்பார்கள். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை பார்த்து அவர்கள் கர்த்தரை நன்றியோடு துதிப்பார்கள். தாங்கள் இதுவரையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்த வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆதரவான பிரதியுத்தரம் கொடுப்பார். அதை பார்த்து அவர்கள் கர்த்தரை போற்றி புகழுவார்கள். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். அவை கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அவருக்கு ஏற்ற வேளையில் நிறைவேறும். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் கண்ணார காண்பார்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். தம்முடைய ஊழியக்காரர் மேல் ஞானத்தின் ஆவியையும் வெளிப்பாட்டின் ஆவியையும் ஊற்றப் போவதாக வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப் போவதாக வாக்கு பண்ணினார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் கண்ணார காண்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆத்தும ரட்சிப்பை சந்தோஷமாய் பெற்று அனுபவிக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி வரும்போது எருசலேமின் பாழான ஸ்தலங்கள் முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டதற்காக எருசலேமின் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து கம்பீரமாய் பாடும். எருசலேமின் மீட்பு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். லூக்கா 2:38. எருசலேமின் மீட்பு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள்.
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தும் போது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. சிறையிருப்பில் இருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு விடுதலை அறிவிக்கப்பட்டவுடன் அவர்கள் பாபிலோன் தேசத்தை விட்டு வேகமாய் புறப்பட்டு போக வேண்டும். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள் என்று கர்த்தர் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். பாபிலோன் தேசம் இஸ்ரவேல் ஜனத்தாரின் தேசம் அல்ல. அவர்கள் அங்கு சிறையிருப்பில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். எஸ்ரா 1:5. இக்காலத்திலும் அநேகர் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜனங்களுக்கு ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் செய்தியை கேட்கிறவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சீக்கிரமாய் வெளியேறி போய்விட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் அசுத்தமானதை தொடக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பின் நடுவில் இருந்து புறப்பட்டு தங்களை சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய விடுதலைக்காக கர்த்தரையே நம்பி சார்ந்திருக்க வேண்டும். விக்கிரகங்களை நம்பக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் அவருடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கும். கர்த்தருடைய பலத்த புயமே அவருடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்கு போதுமானது. அவர்களுக்கு வேறு எந்த விக்கிரகத்திடமிருந்தும் உதவி தேவைப்படாது. அவர்கள் தங்கள் விடுதலைக்காக அசுத்தமானதை தொட வேண்டிய அவசியமில்லை. பாபிலோன் தேசத்தில் இருந்து விடுதலை பெற்று தங்கள் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோனில் இருந்து புறப்பட்டு போகும்போது தாறுமாறாக பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தீவிரித்து புறப்பட வேண்டியதும் இல்லை. சத்துருக்கள் துரத்தும் போது வேகமாக ஓடிப்போவது போல அவர்கள் ஓடிப்போக வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு முன்னே போகிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் அவசரப்பட்டு பயந்து ஓட வேண்டியதில்லை. தாறுமாறாக ஓட வேண்டியதில்லை. நிதானமாக ஓட வேண்டும். சீரான வேகத்தோடும் ஓட வேண்டும். சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்னும் இந்த வாக்கியத்தின் ஒரு பகுதி ரோமர் 10:15 மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இது சுவிசேஷ ஊழியர்களை குறிக்கும் வாக்கியமாகும். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த வாக்கியம் பூரணமாக நிறைவேறும். எருசலேமில் இருந்து யூதர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சீயோனில் ஆளுகை செய்கிறார் என்னும் நற்செய்தியை பரப்புவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் சுவிசேஷகனுடைய வேலைகள் சமாதானத்தை கூறுதல், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்தல், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துதல், உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுதல். கர்த்தர் சீயோனில் ராஜரிகம் பண்ணுகிறார். ரோமர் 10:15 இந்த வசன பகுதி மேற்கோளாக கூறப்படவில்லை. சுவிசேஷ ஊழியர் யாரும் இதை இப்பொழுது அறிவிக்க முடியாது. ஏனெனில் கர்த்தர் இன்னும் சீயோனில் ராஜரிகம் பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகையின் போது தமது ராஜ்யத்தை ஸ்தாபித்து சீயோனில் ராஜ்யபாரம் பண்ணுவார். இந்த ராஜ்யபாரம் நடைபெறும் போது எல்லா மனுஷரும் எருசலேமுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். எல்லா தேசங்களும் அங்கு கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் பண்டிகைகளை ஆசரிப்பதற்காகவும் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவார்கள். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு கர்த்தர் பூமியில் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுவார். யூதாவின் அலங்கத்தில் ஜாமக்காரர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். எதிரிகளுக்கு பதிலாக இஸ்ரவேலில் மீதமுள்ளவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருவதை ஜாமக்காரர்கள் கண்டு அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். உலகம் எங்கிலும் உள்ள யூதர்கள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு மேசியாவின் கீழ் அவர்கள் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தரையும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களையும் பூமியில் உள்ள எல்லா மனுஷரையும் அந்நாளில் கண்ணார காண்பார்கள். எல்லோரும் பிரத்யட்சமாக இருப்பார்கள். புயத்தை வெளிப்படுத்துதல் என்பது கர்த்தர் தம்முடைய வல்லமையை எல்லா தேசங்களுக்கும் வெளிப்படுத்துவார் என்று பொருள்படும் வாக்கியம். புயத்தை வெளிப்படுத்துதல் என்பதற்கு யுத்தத்திற்கு ஆயத்தமாதல் என்று பொருள். தேவனுடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை மனுஷரில் ஒரு பகுதியினர் மட்டுமே இதுவரையிலும் கண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமானோர் சுவிசேஷ செய்தியை கேள்விப்படவில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமியில் முதல் முறையாக தேவனை பற்றிய சத்தியம்
சமுத்திரத்தின் தண்ணீரைப் போல நிறைந்திருக்கும். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இஸ்ரவேலின் பூரண ரட்சிப்பையும் புறஜாதியாரில் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதையும் எல்லா ஜனங்களும் காண்பார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதன் விளைவு பிரத்யட்சமாக தெரியும். எல்லா மிருகங்களும் ஏகமாய் கூடி வாழும். வனாந்திரம் செழிப்பாகும். பூரண ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். பூமியில் இதைப்போல பல மாற்றங்கள் உண்டாவதை பார்த்து இது தேவனுடைய ரட்சிப்பினால் ஏற்பட்டிருக்கும் விளைவு என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். கடைசி நாளில் பாபிலோன். ஏசாயா 52:11 வசனம் ஜனங்கள் பாபிலோனை விட்டு புறப்பட்டு போவதை குறிப்பிடுகிறது. இந்த சம்பவம் எரேமியா 51:5-8, வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 ஆகிய வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டுள்ளபடி வருங்காலத்தில் நிறைவேறும். அவர்கள் பாபிலோனை விட்டு புறப்பட்டு போகும்போது அசுத்தமானதை தொடக்கூடாது. எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் காலத்தில் ஆசாரியர்கள் தேவாலயத்தின் பணிமுட்டுக்களை எடுத்துச் சென்றார்கள். இந்த வாக்கியம் எஸ்ராவின் காலத்தில் ஓரளவு நிறைவேறி இருந்தாலும் இது வருங்காலத்தில் பூரணமாய் நிறைவேறும்.